அன்பு உலகளாவிய பீகாக் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் மற்றும் அரசியல் விமர்சகருமான திரு வி. சுப்ரா சார் அவர்கள். சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சுபா மேடம். சார், கிட்டத்தட்ட ஒருவருக்கு 2 தொகுதி, ஒருவருக்கு 4 தொகுதி, ஒருவருக்கு 5 தொகுதி, ஒருவருக்கு 3 தொகுதி, ஒருவருக்கு 6 தொகுதி அப்படிங்கிற ரீதியில 50 தொகுதிகளுக்கான சுற்றுப்பயணம் பற்றியும் அந்த தொகுதிக்கு உண்டான இன்சார்ஜ் பற்றியும் வந்திருக்கு ஒரு லிஸ்ட் தமிழக பாஜகவில் இருந்து. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்பவுமே 24x7x365 தேர்தல் மூடிலேயே இருக்கிறவங்க பாஜகங்கிறதுக்கு பெயர் பெற்றவங்க. இது மீண்டும் அதை நிரூபிப்பது போல் உள்ளதா? அதாவது நீங்க சொன்ன மாதிரி பாஜக இருக்கிற மேல்மட்ட தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்பெஷலி மோடி, அமித்ஷா, நட்டா அவர்கள் எல்லாம் ஒரு தேர்தல் முடிகிறது என்றால் இந்த ஒரு மாநிலத்தில் முடியுதுன்னா அடுத்த மாநிலத்தில் என்ன தேர்தல் வரப்போறதோ உடனே இந்த ரிசல்ட்டை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சோன்னா அடுத்த மாநிலத்து ரிசல்ட் வந்து 2ஆம் பட்சம். அது அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும். மக்களுக்கு எந்த அரசாங்கம் நல்லது செய்கிறதோ அந்த அரசாங்கத்தை முன்னேற்றி செல்ல வேண்டும். ஸோ எந்தெந்த அரசாங்கங்கள் வந்து சரியாக செயல்படவில்லை அவங்களை குறைகளை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்வது தான் அவர்களோட வேலை. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த தேர்தல் முடிஞ்சாலும் அடுத்த தேர்தலுக்கு வந்து எங்கே நடக்க போகிறதோ அங்கே போயிட்டு அவர்களோட கொள்கைகளை அவர்களுக்கு உண்டான அந்த மாநிலத்துக்கு உண்டான என்னென்ன நலத்திட்டங்கள் வேணும், எப்படி அங்கே வந்து அங்கே இருக்கிற ஒரு குறைகளை வந்து நிவர்த்தி செய்ய முடியும், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து வகுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு முன்னாடியே இங்கே வந்து என்டிஏ கூட்டணி அமைய பெற்றது இல்லைங்களா? அமையவே அமையாதுன்னாங்க. யாருமே பிஜேபி அதிமுக ஒன்றாவே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அதற்கு வந்து முற்றிலுமாக 360 டிகிரி ஆப்போசிட்டா வந்து தமிழக மக்களின் நலனே முக்கியம், கட்சிகள் இருக்கிற முரண், கட்சி தலைவர்களுக்கு இருக்கிற முரண் வந்து 2ஆம் பட்சம் தான் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து நயினா நாகேந்திரன் அவர்கள் கூட வந்து நிறைய தொகுதிகள்லாம் வந்து சுற்றுப்பயணம் போனாங்க. அந்த மாதிரி எடப்பாடி ஐயாவும் போனாங்க. ஸோ அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கள நிலவரம் கிடைத்திருக்கும். ஸோ கள நிலவரம் கிடைத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 2024லயே வந்து ஒரு 6 பாராளுமன்ற தொகுதிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுல வந்து பாஜக பிரமுகர்லாம் உழைச்சாங்க. 6 பாராளுமன்ற தொகுதிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு வச்சுக்கோங்களேன். 30லேருந்து 35க்குள்ள இருக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 50 சட்டமன்ற தொகுதிகளை வந்து எடுத்து அங்க யாரெல்லாம் ஒர்க் பண்ணணும், எந்தெந்த தலைவர்கள், ஏன்னா வந்து கார்பரேட் வேர்ல்டுல என்ன சொல்லுவாங்கன்னா டெவில் இன் த டீடைல்ஸ். அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி சுமூகமாக தீர்த்து முடிவு காண்பது, அப்புறம் அவங்களோட புதிய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு களத்துல போயிட்டு நீங்க அங்க இருக்கிற வாக்காளர்களோட, ஏன்னா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடத்திற்கு ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 லட்சம் வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் வருவாங்க. ஏன்னா 18 வயதுக்கு அப்புறம் வந்து இருக்கிற அந்த இளைஞர்கள் அவர்கள்லாம் வந்து புதிதாக வாக்களிக்கும் போது அவங்களோட மனநிலை என்ன. ஸோ இப்போ இந்த ஒரு 11 வருடங்களாக 12 வருடங்களாக என்டிஏ அரசாங்கம் இந்தியாவிற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதன் மூலமாக தமிழகத்திற்கு என்ன நிலைமை வந்திருக்கிறது, தமிழகத்தில் வந்து இப்போ இந்த 4.5 வருடங்களாக எந்த நிலைமைக்கு தமிழகத்தை இட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்றத வந்து அவங்க மக்களுக்கு எடுத்து சொல்லி அதுக்கு அங்கே என்ன கிரவுண்ட் லெவலில் ரியாலிட்டி இருக்கோ அதை எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு காமன் மினிமம் ஒர்க் ப்ரோக்ராம் வந்து அவங்க என்டிஏ கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் வந்து ஒன்றிணைத்து அதுக்கப்புறமா வரப்போகின்ற தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் உள்ளடக்கிய இப்போ இங்கே எல்லாத்தையும் வந்து இன்புட்ஸை வாங்கி அது மேலிடத்திற்கு கொண்டு சென்று ஸோ என்டிஏல உள்ள மிக முக்கியமான கட்சி தலைவர்கள் எல்லாம் அதை வந்து சரிபார்த்து ஆராய்ந்து அதிலேருந்து ஒரு வாக்குறுதிகளை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்து வருகின்ற 2026 தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து கொள்கை முடிவோடு தான் அனைத்து கட்சி தலைவர்கள் இருக்காங்க. அதற்கு ஒரு முதல் அஸ்திவாரமாக இது வந்து பாஜக இருந்து எடுத்திருக்காங்கன்றதை நான் பார்க்கிறேன். ரொம்ப அழகா நீங்க சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா இங்க வந்து சிங்காநல்லூர், மதுரை சவுத், பத்மநாபபுரம், அப்புறம் காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம் மற்றும் விருகம்பாக்கம் இந்த தொகுதிகளுக்கு தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுப்பாளரா நியமிச்சிருக்காங்க. சோ இங்கெல்லாம் பாஜக அப்பர் ஹேண்ட், அதாவது இவங்க 50 தொகுதிகள்ல ஒரு
கிட்டத்தட்ட 10 பேர் லிஸ்ட் வந்துருச்சு. சோ இந்த 50 தொகுதிகள்ல இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பதனாலயே இந்த பிரச்சாரமா? இல்ல 50 தொகுதிகள்ல கன்ஃபார்மா பாஜக போட்டியிடுறாங்க அப்படிங்கிற ரீதியில நம்ம எடுத்துக்கலாமா? குறிப்பா பத்மநாபபுரம், சிங்காநல்லூர், சிங்காநல்லூர், மதுரை தெற்கு இந்த மாரி ஆப்ஷன்ஸ் ஏன் சார் அண்ணாமலை அவர்களுக்கு? அதாவது இப்ப எல்லாம் அண்ணாமலை வந்து முதல்ல என்னோட பார்வையை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா உங்க கேள்விக்கு வரேன். அண்ணாமலை வந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அண்ணாமலை வந்து புறக்கணிக்கப்பட்டார். இந்த இனிமே வந்து அண்ணாமலையோட பாலிடிக்ஸ்லாம் இங்க செல்லுபடியாகாது. நிறைய பேர் வந்து கம்பு சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ அந்த 50 தொகுதிகள்ல முதல்ல 6 தொகுதிகள் வந்து அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் மோர் தென் 10%. ரைட்டுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 12% கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மத்த யாருக்கும் அந்த அளவுக்கு உயரிய தொகுதிகள் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து லிஸ்ட் வந்து பார்த்தா ஒரு 35 தொகுதிகளுக்கு வந்திருக்கு. ஆனா 50 தொகுதிகளுக்கு உண்டான ஒரு மேற்பார்வையாளர் அந்த சுற்றுப்பயணத்தோட ரெஸ்பான்சிபிள் பர்சனா வந்து அப்பாயிண்ட் பண்ண செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற போது எஸ், எங்கெல்லாம் வந்து இப்போ எல்லா கட்சிகளுமே வந்து எங்கெல்லாம் அந்த கட்சி வந்து ஒரு பூத் லெவல்ல கள நிலவரத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அங்கதான் அவங்க உழைப்பார்கள். அங்க பண்ணினா வந்து ஈஸியா வந்து வெற்றி வாய்ப்பு வந்து ப்ராபபிலிட்டி 90 to 100% இருக்கும். எங்கெல்லாம் அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க பிஜேபி போய் உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து அங்க கன்வர்ஷன் ரேட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா? ஸோ அங்க மக்களுக்கு பரிச்சயமான முன்னாள் எம்எல்ஏக்களா இருக்கலாம், இல்லை இன்னாள் எம்எல்ஏக்களா இருக்கலாம். அங்க வந்து அதிமுகல வந்து விசுவாசிகள் நிறைய இருப்பாங்க. இல்ல அனைத்து கட்சிகளையும் ஒரு தமாக கூட 2 தொகுதிகளில் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி என்னென்ன கட்சிகள், அன்புமணி ஐயா அவர்கள் எந்தெந்த கட்சிகள் வந்து அந்தந்த தொகுதிகள் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவர்களுக்கு, ஏன்னா இப்போ வந்து நான் பெரியவனா நீ பெரியவனான்ற போட்டியில வந்து இந்த 2026 தேர்தல் இறங்கக்கூடாது. திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். மக்கள் தான் வந்து எஜமானர்கள். மக்களுக்கு எது தேவையோ அதை பண்ணணும். அதற்கு அந்தந்த கட்சிகள் அவங்க ப்ரொபோசல் கொடுப்பாங்க. இந்தந்த கட்சிகள்ல வந்து எங்களுக்கு வந்து வாக்காளர்கள் வந்து நல்லா நாங்க ரீச் பண்ணிட்டோம். மக்களுக்கு மோடி அவர்களின் திட்டம் மோடி 3.0 அந்த திட்டம் வந்து சென்றடைந்து விட்டது. மக்கள் வரவேற்கிறார்கள். இங்க நம்ம பிஜேபி கேண்டிடேட்டை போட்டா நல்ல ஒரு ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த எலெக்ஷன் இருக்கு. அது மாதிரி ஏடிஎம்கே. ஸோ இதை மாதிரி வந்து அரசியல்ல யாருமே ஓரங்கட்டப்படவில்லை. இதுதான் மிக முக்கியமான செய்தி. இவங்க வந்து அவர் ஓரம் கட்டப்பட்டாரு, இவர் ஓரம் கட்டப்பட்டாரு, ஸோ இவங்க வந்து அவருக்கு இடம் கிடைக்காது, இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பூட்டு போடப்பட்டதாக இந்த அறிக்கையை நான் பார்க்க இன்னைக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறேன். ஸோ யாரும் ஓரங்கட்டப்படவில்லை. அரசியல்ல ஒரு சமரசம் தேவை, சமாதானம் தேவை. அதனால வந்து எல்லாரும் எதிர்பார்த்த எல்லாருக்குமே நாளைய முதல்வர் கனவு எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அது வந்து சாத்தியமா, இன்னைக்கு தேதியில கள நிலவரத்துல சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ஸோ வி லெட் ஸ்டெப் பேக். அந்த ஸ்ட்ராட்டஜி அலைன்மெண்ட் பண்ணினதுனால வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாயிருக்கு. அதுல இன்னைக்கே வந்து இவர்கள் வந்து தொகுதிகளை அடையாளம் கண்டு நாளைக்கு இதுல 2-3 தொகுதிகளை அதிமுக நிக்கலாம், ஒரு தொகுதியில தமாக நிக்கலாம், அன்புமணி நிக்கலாம், யாரான நிக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து கூட்டு முயற்சியாக உழைப்பவர்கள் உழைப்பு வரப்போற உழைப்பு வந்து கண்டிப்பாக என்டிஏக்கு வெற்றியை வந்து கிடைக்கும்ன்றது வந்து அதுதான் இந்த தொகுதிகளோட இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. சார் பொதுவாகவே இந்த கோவையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தேசிய கருத்து சிந்தனையுடையவங்க. கோவை எங்க கோட்டைன்னு அண்ணாமலையும் சொன்னாரு, அஇஅதிமுகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல கோவை தெற்கு, வடக்கு, சிங்காநல்லூர், அப்புறம் திருப்பூர் பெல்ட், பொள்ளாச்சி இந்த மாரி எல்லா இடத்துலயுமே ஆளுங்களை நியமிச்சிருக்காங்க பாஜகவிலிருந்து. வானதி அவர்கள் கோவை தெற்க பாக்குறாரு, சிங்காநல்லூர் அண்ணாமலை அவர்கள் பாக்குறாரு. சோ அந்த மாதிரி சூலூர் வந்து பாத்தீங்கன்னா திரு எஸ்.டி. சூர்யா அவங்க பாக்குறாங்க. இந்த மாதிரி ரீதியில கரூர் அப்படிங்கிற அந்த ஒரு மெயின் ஏரியா, கிட்டத்தட்ட கரூர், நத்தம், விளாத்திக்குளம் இந்த 3 ஏரியாவுக்கு மட்டும் ப்ரொஃபசர் திரு ராமஸ்ரீனிவாசன பொறுப்பாளரா நியமிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். திமுகல வந்து கரூரை வந்து எந்த மாதிரியா ஒரு கோட்டையா திமுகவுக்கு சாதகமாக மாற்றினார் முன்னாள் அதிமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிங்கிறத. இப்ப அவர் கோவைக்கும் பொறுப்பாளரா இருக்காரு. கோவை, கரூர் 2க்குமே ஒரு டஃப் கொடுப்பாங்களா இவங்க எல்லாரும்? இவங்க 4 பேர் சேர்ந்து அவர் ஒருவருக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது ராமசீனிவாசனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நெரேட்டிவ் செட் பண்ணாலும் அதை வந்து தேசிய நலன் கொண்டு அதை வந்து முறியடிப்பதில் வந்து நம்பர் 1 இன்னைக்கு இருக்கிற வந்து பாஜக நட்சத்திர பேச்சாளர்கள் அவர் ஒருத்தர். ரைட்டுங்களா? குறிப்பா பாத்தீங்கன்னா கரூர், விளாத்திக்குளம், நத்தம். கரூர் எடுத்துட்ட போது இப்போ கரூர்ல ஆப்வியஸ்லி ஒரு சிம்பத்தி வேவ் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நேரடியாக அங்க வந்து ஏன்னா 41 குடும்பங்கள்ல இருக்கிறவங்க உறுப்பினர்கள் பலியானதுனால
ஸோ அது ஒரு சிம்பத்தி வந்து விஜய்க்கு கொடுத்துருக்கும். அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவாருன்னா வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அதனால அப்படி ஒரு சிம்பத்தி வந்து ட்ரை பண்ணுவார் அவரு. அரசாங்கம் என்ன பண்ணுன்னா இவர் லேட்டா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 2 பேரும் வந்து இது பண்ணுவாங்க. இதுல வந்து என்ன ஆகும்னா அந்த அதிமுக என்டிஏ கூட்டணி இருக்கு பாத்தீங்க இல்லையா, இவர்களுக்கு வந்து எந்த விதமான எப்படி வந்து நெரேட்டிவ் வந்து மக்களுக்கு உண்மையாலே நடந்தது என்ன, யார் தவறு செய்தார்கள், ஓகே, இவர் லேட்டா வந்தது தவறா? ஏன்னா இப்போ ஓகே, நீங்க இது வந்து மிக முக்கியமாக பாஜக பத்தி பேசுறோம் நம்ம, இருந்தாலும் நான் அரசியல் பேசாம இருக்க முடியாது. அவரோட கலை நிகழ்ச்சிக்கு, விஜயோட கலை நிகழ்ச்சிக்கு, கேசட் ரிலீஸ்க்கு, பாட்டு ரிலீஸ்க்கு, ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு நேரத்துக்கு போக தெரிந்தவருக்கு ஏன் வந்து பொதுக்கூட்டத்துக்கு நேரத்துக்கு போல? இந்த ஒரு சிம்பிள் கேள்வியை கேட்டா அதுக்கு பதில் இருக்குதுங்களா? அவ்வளவுதான். ஓகே. சோ இத வந்து கண்டிப்பாக ராம சீனிவாசன் எடுத்துக்கொண்டு செல்வார். அதே மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவானதுக்கு காரணம் அரசாங்கம். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஒரு கடந்த ஒரு அந்த கரூருக்கு முன்னாடியே ஒரு 4, 5 மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. அந்த 4, 5 மீட்டிங்ல வந்து அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ இவங்கள வந்து அப்ரூவ் பண்ணாங்க, எவ்வளோ க்ரௌட் வரணும்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க, அந்த இடத்தோட அளவு எவ்வளோ, அதுல எக்ஸிட் ரூட் இருக்கா, என்ட்ரி ரூட்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்துருக்கணும். ஸோ அதை பார்க்க தவறியது காவல்துறை. காவல்துறை கட்டுப்பாடுல காவல்துறை கட்டுப்பாடுல யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கிட்ட இருக்கு. ஸோ முதலமைச்சர் அவர் வகிக்கின்ற காவல்துறையில வந்து அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாங்க, அவங்க எங்க கோட்டை விட்டாங்க, இது இருவர் மேலேயும் உங்களுக்கு இது இருக்கு. ஸோ இதை மக்கள் முன்னாடி எடுத்துன்னு போயிட்டு ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் வந்ததுக்கு இதுதான் காரணங்க. இப்போ அவங்களோட கட்சி கூட்டத்தையே இல்ல வந்து சட்டம் ஒழுங்கையே முதலமைச்சரால கட்டுப்படுத்த முடியவில்லை. கட்சி கூட்டத்தை ஒழுங்கா நடத்த முடியாத தாவேக்கானால ஆட்சிக்கு வந்தால் எப்படி மக்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்வை கொடுக்க முடியும் இவர்கள்? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. இப்போ மதுராந்தகன் தானங்க இப்போ மோடி ஐயா வந்துட்டு போனாங்க இல்லையா, பிரதம மந்திரி மோடி வந்துட்டு போனாங்க. ஆமா சார். லட்சக்கணக்கில் மக்கள் வந்தாங்க. அதுல எப்படி நடந்தது கூட்டம்? இப்போ நீங்க சொல்றீங்க அந்த 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 நட்சத்திர பேச்சாளர்கள் அந்த சுற்றுப்பயணம் அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்களா, மேற்பார்வையாக அஸ்வத்தாமன் நான் வந்து அந்த வலைதளத்துல வந்து வீடியோல பார்த்தேன். அவர் வந்து அந்த ஜிஎஸ்டி ரோட்ல நின்னு வர வேன்ல தம்பி ஒழுங்கா பத்திரமா போங்க, கூட்டம் நடக்கிறனா அது யாரு ஒரு மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் வந்து ரோட்ல நின்னு கைட் பண்றாரு. அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தல்ல எம்பிக்காக போட்டியிட்டவர். திருவண்ணாமலை தொகுதியில ரோட்ல நின்னு வர்ற மெட்ரோடர் வேன கைட் பண்றாரு. இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்கப்பா, இறங்கிலாம் இங்க போக கூட, நேரம் அங்க இறங்குறது வந்து அந்த இடத்துல இருக்கு, பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்கை காமிச்சு அது வலைதளத்துல வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கட்டுக்கோப்பாக டிசிப்ளினோட நடத்தப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்க கலந்து கொண்ட இதுல வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்கவில்லை. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி இவர்கள் அதுதான் அதாவது ஆர்எஸ்எஸ்ஆ இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அந்த இதுல சொல்றாங்க பாத்தீங்களா, டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் எல்லாமே. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அதுதான் முதல்ல இருந்து உங்களுக்கு வந்துடும். அது ஸோ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்து தான் வந்து தொண்டர்கள் வந்து தலைவன் எப்படி இருக்கணும் அதுபடிதான் தொண்டர்களும். ஸோ அதனால தலைவர்கள் இல்ல அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்களை எப்படி பிஹேவ் பண்றாங்கிறது வந்து இந்த மாநாடு வந்து சொல்லி கொடுத்துருக்கு. இதுல இருந்து அனைத்து கட்சிகளும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? அது மாதிரியான இதுல வரும்போது உங்களுக்கு டஃபா அந்த நீங்க சொன்ன மாதிரி கரூரா இருக்கட்டும், விளாத்துக்குளமா இருக்கட்டும், எஸ்பெஷலி கோவை எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து 1,00,000 ஒரு சொச்ச ஓட்டுல தான் வந்து அந்த எம்பி தேர்தலில் வந்து தோற்று போனார், எலெக்ஷன்ல தோற்று போனார். ஆனா அங்க வந்து போலாகாம ஒரு 1,00,000 வாக்குகள் காணாம போனதுன்னு உங்களுக்கு தெரியும், அதுவும் நம்ம படிச்சோம். ஸோ இப்ப நீங்க முடிச்சு போட்டு பார்த்துக்கோங்க, அந்த 1,00,000 காணாம போனதுக்கும் இவர் 1,00,000 வந்து வாக்கு வித்தியாசத்தை தோத்து போனதுக்கும் என்ன காரணம்? மிக முக்கியமா நீங்க சொல்ற அந்த கரூர் மேற்பார்வையாளர் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த கோவை பெல்ட் மேற்பார்வையாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் விளையாடி இருக்கலாம். ஸோ அதனாலதான் இப்போ வந்து எஸ்ஐஆர் பத்தி ஒண்ணுமே பேச்சே இல்லைங்களா? இப்போ எஸ்ஐஆர் வந்து பாரதம் முழுவதும் வந்து மற்ற மாநிலங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்க வந்து ஐயோ முயோன்னு கத்தினாங்க. இங்க வரும்போது இங்க ஏதாவது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்களா, இல்ல ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்களா? இது தவறான நடவடிக்கை. ஸோ இது பிஜேபி வந்து அவங்களோட இன்னொரு விங்கான இன்னொரு ஒரு எக்ஸ்டெண்டட் ஆமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பயன்படுத்தி எங்களை அங்க தேர்தலை வந்து எங்களுக்கு தோக்கடிக்க பாக்குறாங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்கிறாரா? இல்லைன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமா சொல்லியிருக்காரா? யாருமே சொல்லலைங்களே. அப்போ இங்க கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் வந்து போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க முதல் கட்டமாக. அதுக்கப்புறம் அதுல வந்து அவங்க ஆதாரங்கள் இப்ப 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுல எங்க குடும்பத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் உள்ளடக்கம். என்ன செட்டு? ஏன்னா நாங்க ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம் சென்னைக்குள்ள.
அப்போ நாங்க என்ன பண்ணோம், நானு, எங்க மனைவி, அம்மா எல்லாரும் சேர்ந்து போயிட்டு, எங்க அப்பா தவறிட்டதுனால அவர் பேர் நீக்கப்பட்டது. ரைட்டுங்களா? 4 பேர்ல ஒருத்தர் வந்து உண்மையான நீக்கம். 3 பேருக்கு என்ன பண்ணினோம் நாங்க, போயிட்டு எங்களோட ஆதார் கார்டு, அ இந்த பழைய ஓட்டர் ஐடி கார்டு என்னெல்லாம் உங்களா ஓட்டு போட்டோம். அந்த டேட்டாலாம் குடுத்தோம். அ நகல்களை வந்து அட்டாச் பண்ணோம். எங்களுக்கு ஓட்டு வந்துடுச்சு. 97,00,000த்துல அத மாரி கிட்டத்தட்ட ஒரு 30, 40 லட்சம் வாக்குகள் வந்து திருப்பி சேர்க்கப்படும். ஏன்னா நெறைய பேர் இங்க வந்து சென்னைக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க. இல்ல வெளி மாநிலங்கள்லேருந்து இங்க வந்திருப்பாங்க. இல்ல வெளிநாடுகளுக்கு போயிருப்பாங்க. வெளி மாநிலத்துக்கு இந்த மாரி நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் வந்து அதுல உண்மைத்தன்மை இருக்குது என்று இங்க இருக்கிற புள்ளி வைத்த கூட்டணிகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால எந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுத்தாலும் அது மக்களுக்கானது. ஸோ அதற்கு வந்து இப்போ இந்த போட்ட குழுக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் எக்ஸ்பிளனேட்டரி குடுப்பாங்க அவங்க. அங்க போயிட்டு இதெல்லாம் வந்து நரேட்டிவ் வந்து தப்பாக சொல்றாங்க. இதுதான் உண்மை நிலவரம். உண்மை நிலவரத்த சொல்றது தான் இவங்களோட கடமை. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிஜேபிக்கு வாக்களிக்கிறாங்களோ, இல்ல வந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்களோ அதெல்லாம் 2வது பட்சம். நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால், திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன சொன்னாங்க? என்ன செஞ்சாங்க? பார்த்தீங்களா? செய்யாத இதுதான் வந்து லிஸ்ட் அதிகமாக இருக்கிறது. செஞ்சது வந்து கையளவு. செய்யாதது கடல் அளவு. அவங்கள பொறுத்தவரைக்கும். அந்த 512 வாக்குறுதிகள. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் வந்து இந்த செய்திகள எடுத்துக்கொண்டு செல்வதற்காக அமைக்கப்பட்ட குழு இது. அதை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, புதிதாக வாக்காளர்களை வந்து சேர்ப்பதற்காகவும் இது பயன்படும்னு பார்க்குறேன் நான். சார் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து ஆ தென் சென்னை சொல்லப்படுற அந்த தொகுதி, அப்புறம் வந்து கன்னியாகுமரி தொகுதிகள், அதுக்கப்புறம் வந்து கோவை தொகுதிகள். ஸோ இங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆல்ரெடி வந்து தேசிய கட்சியான பாஜக இருக்கு, அஇஅதிமுக இருக்காங்க. வட தமிழகத்துல குறிப்பா வந்து பாமக துணை நிற்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க இப்ப சொன்ன அஸ்வத்தாமன் அவர்கள் வந்து சிதம்பரம் தொகுதிக்கும் மற்றும் ஜெயங்கொண்டம் தொகுதிக்கும் இன்சார்ஜா போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அங்க வந்து பாமகவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. விசிகாவும் ஸ்ட்ராங்கா பேசிக்க ஸ்ட்ராங்கா விட்டது. இருக்காங்க. இங்க வந்து அப்ப முன்னாள் அங்க பாராளுமன்ற தொகுதி தேர்தல் 2024ல வெள்ளூர்ல இருந்து திருமதி கார்த்தியாயினி வந்து அந்த தொகுதியில போட்டியிட்டாங்க. சிதம்பரம் தொகுதியில இவங்களுக்கு அகைன்ஸ்டா விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அகைன்ஸ்டா நம்ம பார்த்திருக்கோம். சோ எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது பாஜக குறிப்பாக வட தமிழகத்தில்னு நினைக்கிறீங்க சார்? சரி, ஒண்ணு வட தமிழகத்துல பாமகவோட ஹேண்ட சப்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பாக அஸ்வத்தாமன் அவர்கள் வந்து அவர்களோட பேச்சு, அவர்களோட வந்து மக்கள்ட்ட எடுத்து சொல்லுகின்ற அந்த முறை கண்டிப்பாக வந்து பயன்படும்னு பார்க்குறோம் நம்ம. அங்க நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்லாம் வந்து ஏதோ சிறுபான்மையினருக்கு இல்லைன்னா வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு நாங்க தான் காவலன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து எவ்வளோ ஆவண படுகொலைகள். அதுக்கு இந்த வெங்க வயலுக்கு இது இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பதில் கிடைச்சிருக்குதா? வெங்க வயலுக்கு அதுக்குமே யாராவது குரல் கொடுத்துருக்குறாங்களா? நம்ம பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு வந்து 30 ஜனவரி. ஓகே, 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பாலியல் ஒரு துன்புறுத்தல்னால என்னாச்சுன்னா, சென்னையில ஐ திங்க் தரமணின்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து எங்கேயாவது வந்ததா உங்களுக்கு? இந்த மாதிரி எவ்வளவு படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு? சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்குலைந்து இருக்கிறது? இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே பேசாம வாய்மூடி மௌனியா இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன பதில் சொல்ல போறாரு? கம்யூனிஸ்டுக்காரங்க ஒண்ணுமே பேசுறது இல்லைங்களே. நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 5 கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. பாலியல், அதாவது இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு முறைகேடு. இது வந்து ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்கன்றதெல்லாம் கிடையாது. குறிவைத்து பழிவாங்கப்பட்ட கொலைகள் இதெல்லாம். ஒரு பெண்மணி வந்து அவங்கள பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து எதிராக இருந்ததுனால அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு சின்ன குழந்தையை சேர்த்து 3 பேர் கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைந்து இருக்கிறது. இதற்கு எதிராக ஒண்ணுமே பேசாம என்ன நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க. கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் யாரும் பேச மாட்டாங்க. இதெல்லாம் தான் வந்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இதை வந்து எடுத்துக்கொண்டு செல்லும் போது கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த வட தமிழகத்தில் உள்ள வேட்பாளர்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து உறுதுணையாக இருக்கும். மக்கள்கிட்ட என்ன செய்ய தவறி இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம், இந்த என்டிஏ கூட்டணி வந்தால் என்ன செய்வோம், மற்ற மாநிலங்கள் எப்படி, உத்தரப்பிரதேசல எப்படி வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, லா அண்ட் ஆர்டர். அத மாதிரியான நிலைமை கண்டிப்பாக தமிழகத்திற்கு சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தை வந்து இவர்களோட தேர்தல் பரப்புரை வந்து கண்டிப்பாக மக்களிடம் எடுத்துக்கொண்டு செல்லும். வட தமிழகத்துல சொல்லிட்டீங்க. குறிப்பா தென் சென்னை தொகுதியில வந்து நிறைய தொகுதியை வந்து இவங்க குறிப்பிட்டு பாஜக குறிப்பிட்டு ஒர்க் பண்றாங்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியுது. 2024ல வந்து திருமதி தமிழிசை அவர்கள் போட்டியிட்ட தொகுதி அந்த தொகுதி.
ஸோ பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரா இருக்கட்டும், கும்மிடிப்பூண்டியா இருக்கட்டும், செங்கல்பட்டா இருக்கட்டும், அந்த ஏரியால வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தன்னுடைய காலை மறுபடி ஒரு முறை ஏன்னா திமுகனாலே சென்னைனாலே அது திமுக தான் அப்படின்னு இருந்த இடத்துல, பாஜக சென்னையில கால் ஊன்ற ஆரம்பித்து விட்டதா? ஓகே. 2024 நீங்க தொட்டதுனால நான் சொல்றேன். அந்த எஸ்.ஜி. சூர்யா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் தென் சென்னையில. அது வந்து என்ன முடிவுன்னு தெரியல. எதற்காக எடுத்த முடிவுன்னு தெரியல. ஆ இது தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது. தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா கவர்னர் பதவியும், புதுச்சேரி கவர்னர் பதவியும் ராஜினாமா செய்து, கடைசி ஒரு 2, 3 மாதங்களுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி வந்து இங்க போட்டியிட்டது என்பது ஒரு அதிருப்தி இருந்தது. அதாவது எனக்கு தெரிஞ்சு பாஜக உள்ள கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு அதிருப்தி இருந்திருக்கலாம். மக்கள்ட்டயே ஒரு வரவேற்பு இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த தென் சென்னை தொகுதி வந்து கைவிட்டு போனது பாஜகல. அதுக்காக நான் பாஜக வின் பண்ணிருக்குன்னு சொல்ல மாட்டேன் பாராளுமன்றத்துல. பட் டஃப் ஃபைட் குடுத்திருப்பாங்க. எனிவே சென்னை சென்னை சுற்றி உள்ள அந்த தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேருந்து வந்து திமுக விசுவாசிகளா தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கவர்ன்மெண்ட் ஆபீசர்ஸ்லாம் இருப்பாங்க. அது அரசாங்கத்தை சார்ந்த அதிகாரிகளின் குடும்பங்கள் இருக்கும். அது வந்து என்னவோ தெரியல, அந்த காலத்துலேருந்து உட்டவர தொட்டவர வந்து திமுக மீது அரசாங்க அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும். ஆனா அந்த நம்பிக்கை எல்லாம் தவிடுபொடியாயிருச்சு. இப்ப அந்த டாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு திட்டத்த கொண்டு வந்தாங்க இல்லையா? அஷ்யூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு தமிழ்நாடு ஆமா அஷ்யூரன்ஸ் பென்ஷன் சார். ஸ்கீம்னு அது வந்து சிறுசேமிப்பு திட்டமாக மாறி போய்விட்டது. ஸோ அதனால நிறைய ம். அரசு ஊழியர்கள் வந்து ஒரு ஆன்டி என்கம்பன்சி மோட்ல இருக்கிறாங்க. அரசுக்கு எதிரான மனநிலையில இருக்கிறாங்க. நீங்க இப்ப கூட போனா போறோம். அந்த மெரினா சமாதிக்கு ஏத்தாமரி, அண்ணா ஃப்ளைஓவருக்கு ஏத்தாமரி இருக்கிற ரோட்ல வந்து நேத்து கூட வந்து பகுதி நேர ஊழியர்கள், ஆசிரியர்கள் வந்து தர்ணால ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இப்ப வந்து வாக்குகள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இன்னும் நிறைய களத்துல இறங்கி வேலை செய்யணும். தென் சென்னையில கண்டிப்பா பாஜக இறங்கி வேலை செய்தால் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம். ஸோ மேபி கடைசி நேரத்துல வந்து எப்படி ஸ்விங் ஆகும்னு தெரியாது. பட் திமுக கோட்டை என்ற அந்த இது வந்து தகர்க்கப்பட்டிருக்கிறது இப்போ. அதுல வந்து கொஞ்சம் அவங்க வந்து நமக்கு வெற்றி நிச்சயம்லாம் போக முடியாது. அங்க தொகுதிக்குள்ள போகும்போதே கொஞ்சம் தலை குனிஞ்சுன்னு தான் போகணும். ஏன்னா வந்து இவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், நிறைவேற்றிய வாக்குறுதிகள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு தேதியில கையில ஒரு புக்கும் படமா வச்சிருக்காங்க கையில. ஸோ படம் போட்டே வச்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து நீங்க சொன்னீங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க 2023 21 முன்னாடி அவர் வந்து ஒவ்வொரு அரசு ஊழியர்கள் போராட்டத்திலையும் போயிட்டு போட்டோ எடுத்து இது பண்ணிட்டு வந்தாங்களே, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா பண்ணோம் சொன்னா அந்த போட்டோ வச்சுட்டு இருக்காங்க அவங்க. அந்த போட்டோ காமிப்பாங்க. இன்னைக்கு வந்தபோது சொன்னீங்களே சார், இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க அவங்க. அதனால வந்து தலை குனிந்துதான் தென் சென்னைக்குள்ள இல்ல சென்னைக்குள்ள அவங்க போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க திமுக கூட்டணிகள். அதனால அட்வான்டேஜ் தென் சென்னை பிஜேபிக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சார் நீங்க போராட்டம், தென் சென்னை அப்படின்னு 2 விஷயங்கள சொன்னீங்க உங்களுடைய பதில்ல. அதனால நான் இந்த கேள்வி இறுதியா உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, போராட்டம்ங்கிறது யூசுவலா எல்லா ஆட்சியிலயும் நடக்கிறது தான். அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும். போராட்டங்கள் நடக்கும்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக அதை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதோ, ஆ அதைப் போல புத்திசாலித்தனமாக தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லையா? நம்பர் 1 சார். நம்பர் 2வது தென் சென்னையில தான் நீங்க நீங்க இப்ப குறிப்பிட்ட அந்த நேற்று முன்தினம் நடந்த அந்த தரமணி கிட்ட நடந்த பாலியல் துன்புறுத்தலாக இருக்கட்டும், சடலமாக இருக்கட்டும், தொடர்ந்து நந்தனத்துல கலைக்கல்லூரியில சத்துணவு ஊழியர் மரணமாக இருக்கட்டும். அப்போ தென் சென்னை எம்பி இதற்கான பதில் என்ன சொன்னாங்க? அவங்களுமே ஒரு பெண்ணா இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பதில் சொன்னாங்க? ஏன் மக்கள்ல யாருமே இத பற்றி பேசல? இது 2க்குமே உங்ககிட்ட இருந்து நாங்க விளக்கம் எதிர்பார்க்கிறோம் சார். அதாவது முதல் கேள்வி, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எடுத்த போராட்டத்தின் தீவிரத்தை அதிமுக எடுக்கவில்லையா? ஆன்சர் இஸ் எஸ், எடுக்கவில்லை. அது வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கிறனால நம்ம வந்து மறைச்சு பேசணும், ஒளிச்சு பேசணும்லாம் அவசியம் இல்ல. சார் ஏன்னா அப்போனா அவர்களுக்கும் அப்போ அப்படி என்றால் இஃப் நாட் வென் சார்? அதுதான். ஸோ வென் அப்படின்ற கேள்விக்கு வந்து இப்ப அவர்களுக்கு விடை கிடைத்திருக்கிறது. ஏன்னா வந்து அவங்களுக்கு உட்கட்சி பூசல்ங்க. அதாவது ஒற்றை தலைமையா, இரட்டை தலைமையா, ஓகே. ஸோ முன்னாடி வந்து துணை முதலமைச்சர், முதலமைச்சர் அந்த இதுலேருந்து வெளியில வந்து அவங்கள்ட்ட யார் வந்து பொதுச் செயலாளர் என்கின்ற அந்த ஒரு அதிகாரத்தை வந்து யாருக்கிட்ட இருக்கு அப்படின்றத முடிவு பண்றதுக்கே ஒரு 3 வருடங்கள் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? முதல்ல நீங்க கட்சி இருந்தா தானங்க ஆட்சியை பத்தி பேச முடியும், எதிர்க்கட்சியாக இருக்க முடியும். நீங்க கட்சியே இல்ல அப்படின்னா அப்புறம் ஆட்சியை பத்தி பேசி என்ன, எதிர்க்கட்சியை பத்தி பேசி என்ன? ஓகே. அந்த ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அதுல மாற்று கருத்தே இல்லை. ரைட்டுங்களா? 21ல வந்து இது மாதிரி பிரச்சனை வந்தது. ஆட்சியை இழந்தார்கள். 24ல தான் வந்து தனியா போனாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்சாலிடேட் பண்றதுக்காக இப்ப வந்திருக்கிறாங்க. அதனால இனி வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க கன்சாலிடேட் பண்ணினதுனால
ஐ திங்க் வந்து அரசுக்கு எதிரான இன்னும் ஒரு 3-4 மாசம் இருக்குது பார்த்தீங்களா தேர்தல் வருவதற்கு. ஸோ அப்போ வந்து அரசுக்கு எதிரான ஒரு என்னென்ன வாக்குறுதிகளை வந்து செய்ய தவறினாலும் போராட்டங்களை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் பெட்டர் லேட் தென் நெவர். ஓகே. ஸோ அதனால அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ இபிஎஸ்க்கு வந்து இப்போ கூட்டணியும் வந்து அமைந்து கொண்டு வருகிறதுனால அது வந்து இனி வருங்காலங்களில் மாறும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் திமுக எதிர்க்கட்சியாக தான் இருக்கணும். திமுக மாதிரி டஃப் ஃபைட் கொடுக்குறவங்க யாரும் கிடையாது, ஆளுங்கட்சி. ஸோ என்னன்னா இதுல வந்து உங்களுக்கு நல்லது, ஆளுங்கட்சியை நீங்க கேள்வி கேட்க அவங்க வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே போவாங்க. அவங்க திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்களோ அதை மறந்துட்டு போயிடுறாங்க. அதான் பிரச்சனையே. ஸோ அதை மறந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பயன்? அதிமுக அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட சட்ட சிக்கல், உள்கட்சி பூசல் அதுல மாட்டிட்டாங்க. இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்துட்டாங்க. இதுல நடுவில் என்னாச்சு? மக்களாகிய நாம் தான் படும் திண்டாட்டத்தில் இருக்கோம். 4.5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன், 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் வந்து திரும்பி வரக்கூடாது. மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் திருப்பி அதான் அதிமுகல யாரெல்லாம் ஒன்றிணைய முடியுமோ அவரெல்லாம் ஒன்றிணைந்து என்டிஏவோட கூட்டணியாக சேர்ந்து வருகின்ற 2026 தேர்தலை சந்தித்தால் என்றால் மக்களுக்கு நல்ல விடிவு காலம் பிறக்கும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ற விடியல் இல்லை, அந்த விடியல் சொல்ல நான் சொல்கின்றது மக்களுக்கு விடிவு காலம் பிறப்பதற்கு என்டிஏ கூட்டணி வர வேண்டும்.